ஒரு வீடு வந்து கட்டித்தாங்க சார் 3 பேருக்கு. ஓகே. இப்போ இந்த குடும்பத்திற்கு வீடு கட்டித்தருவதற்கு 40,000 ரூபாய் வரை தேவைப்படுகிறது. ஏன்னா நம்ம முந்தி செய்த அதே போன்ற வீடை தான் இவங்களுக்கும் செய்து தரப்போறோம். சுத்தி ஸ்ட்ரக்சரல் மெம்பரால வச்சுட்டு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மூலமா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு மேலையும் நம்ம ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட போறோம். கீழே ஃப்ளோரும் போட்டு தரப்போறோம். இப்போ சொன்னது போல அந்த வீடை கட்டி தருவதற்கு அதற்கான பணி செய்பவர்கள்ட்டையோ அல்லது பிறர்கிட்டையோ அல்லது என்ஜிஓ போன்றவங்கள்ட்டையோ கொடுத்து நம்ம அதை காசு கொடுத்து பண்ணும்போது அவங்களுக்கான அந்த பொருள் செலவும் அப்புறம் பணிக்கான செலவு ரெண்டையுமே நம்ம செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இது நமக்கே அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எல்லாமே தெரியறதுனால நம்மளே இந்த அன்பான செயலை ஜீவாரண்ய செயலை நம்ம செய்யறதுனால நமக்கு பொருள் செலவு மட்டும் வரும். நமக்கு இது போன்ற ஒரு வீடு அமைப்பதற்கு ஒரு 70,000 வரை செலவாகும். ஆனால் நம்ம இந்த அன்பான செயலை செய்யறதுனால நம்ம 40,000 ரூபாய்க்குள்ளேயே நம்மளால செய்ய முடியுது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பிறர்கிட்ட நிதி கொடுத்து ஒரு வீடு செய்வதற்கான செலவை வச்சு நம்ம 2 வீடு நம்மளால செய்ய முடியும். இதன் மூலம் அந்த இடத்துல உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடு அமைக்கலான் இருக்கோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளே இந்த அன்பான செயலை செய்யும் போது அது பணம் வாங்குறதுல இருந்து அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாவே அது ஜீவகாருண்ய செயலா மாறிடுது. அப்படி பண்ணும்போது அந்த செயலுக்கான தன்மையே ஒரு வேற லெவல்ல இருக்கும். அது முழுக்க முழுக்க அன்பான செயலா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தும், பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், அது பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த விளைவுகளை நாங்கள் ரியலைஸ் பண்றோம். ஏன்னா இதை செய்யும் போது எங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஏற்படுது, அறிவு விளக்கம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. நாங்களும் அதை செய்யும்போது அந்த செயலை செய்யும்போது நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணுறோம். மேலும் இது கண்டிப்பாக நிதி கொடுக்குறவங்களுக்கும் அதற்கான மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. நம்ம ஜீவாரண்ய செயலை பல வழிகளில் செய்திருப்போம். பசிக்கு உணவு கொடுத்துருப்போம், தாகத்துக்கு நீர் கொடுத்துருப்போம், நோய்க்கு மருந்து கொடுத்துருப்போம். அதே வகையில் இந்த வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டித்தர்றதுங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான ஜீவாரண்ய செயல். ஏன்னா நம்ம பசிக்கு உணவு கொடுக்கும்போது நம்ம அடுத்து ஒரு 4-5 மணி நேரத்தில் மீண்டும் உணவு கொடுக்கணும். அதே போன்று தான் தண்ணீரும். ஆனால் அந்த வீடுங்கிறது நம்ம ஒரு முறை அவங்களுக்கு இதை கட்டி கொடுத்துட்டோம்னா அந்த பசியை, அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஆறுதல்ங்கிற ஒரு தேவை இருக்கு, பாதுகாப்புங்கிற ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை தான் பசி. அப்படிப்பட்ட அந்த ஆறுதலுக்கும் பாதுகாப்புக்கும் வீடுங்கிற உணவு தேவைப்படுது. அப்படி நம்ம வீடை உணவா கொடுக்கும்போது அது ஒரு தடவை கொடுத்தா போதும். அது அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கோ அவங்களுக்கு அந்த பசியை தினந்தோறும் அது நீக்கிட்டு இருக்கும். அவங்க எப்பப்பெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ, எப்பப்பெல்லாம் அவங்க ஓய்வு எடுக்கிறாங்களோ அந்த நேரத்துல எல்லாம் அதை செய்து கொடுத்தவங்களையும் அந்த வீட்டையும் நினைச்சு அவங்க எப்பவுமே ஆறுதல் அடைவாங்க.